வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆங்கிலத்தில் எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே பார்க்காத வீடியோக்கள் 10th இங்கிலீஷ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த வீடியோலையும் அப்படி ஒரு கொஷினை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுவும் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான கொஷின் தான். லாஸ்ட் கொஷின், இங்கிலீஷ் கொஷின் பேப்பரோட லாஸ்ட் கொஷின் இதுவாக தான் இருக்க போகுது. ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் உங்களுக்கு வரப்போகுது. 47ல் ஏ என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, பியில் போயம் கொடுத்துருப்பாங்க, 2க்கும் கீழே கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதை படித்து பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது தான். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. பொதுவாக பெரும்பாலான மாணவர்களுக்கு ஒரு போயமை படித்து பார்த்து அதற்கான ஆன்சரை தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் கொடுக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக கொடுக்க போகிறதில்ல. ஒரு சில டைம் புக் பேக்லேருந்து கூட கேட்டெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு. 2டையுமே படித்து பாருங்கள். 2ல் எதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு 8 மார்க் இருக்குது. அழகாக எடுக்கக்கூடிய போர்ஷன் இது அப்படின்னு சொல்லலாம். 2 காம்ப்ரிஹென்ஷனையுமே போயமையும் படித்து பாருங்கள், ப்ரோஸையும் படித்து பாருங்கள். எது ஈஸியாக இருக்கோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க? காம்ப்ரிஹென்ஷனாக போயமா? பொதுவாக இது வரைக்கும் எதில் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்குது? கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதுவும் ஒரு 8 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சூப்பரான ஏரியா. படிக்காமையே கூட இதில் மார்க் எடுக்க முடியும். அதாவது வேறு எதையும் போட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் இதை மட்டும் படித்து பார்த்தாலே போதுமானது. செய்கிறதுக்கான சிம்பிளான வழி, பேராகிராஃபை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படித்து பாருங்கள். கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு பேராகிராஃபுக்குள்ளே மறுபடியும் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சேம் தான் போயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். டீட்டெயில்டாக ஆன்சர் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அப்படியே ஒரு லைனே ஆன்சராக கூட அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆன்சர் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களையும் மறக்காமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.